பாத்தீங்களா யுவர் ஆனர், இந்த மாதிரி நாடகத்தை காட்டதான் உங்ககிட்ட இன்னும் அவங்க அவகாசத்தை கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க ஒண்ணு மறந்துட்டாங்க. சட்டம் எப்பவுமே ஆதாரத்தை மட்டும் தான் நம்பும், கதையே இல்ல. அண்ட் ஐ எம் சாரி மிஸ்ஸஸ் சிதிகுமார், நீங்க உங்க புருஷனை காப்பாத்தணும்னா அதுக்கு நீங்க சாட்சியத்தையும் ஆதாரத்தையும் தான் காமிக்கணும். இந்த மாதிரி எமோஷனல் சென்டிமெண்ட் எல்லாம் வேலைக்காக. இதுக்கு மேல நீங்க நடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அதான் உங்க புருஷன் ஏற்கனவே குற்றவாளி நிரூபிச்சாச்சு. இனிமே என்ன பண்ண போறீங்க? ஏதாவது கடைசி முயற்சி வச்சிருக்கீங்களா? என்னோட பொறுமையை நீங்க உங்களுக்கு சாதகமா எடுத்துக்காதீங்க. யுவர் ஆனர், எனக்காக நீங்க ஒரு கடைசி சான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்ல, அவரை நிரபராதி நிரூபிக்க ஒரு ஆதாரமும் எனக்கு கிடைச்சது. ஆனா சிலரோட சூழ்ச்சியால அந்த சீடி இப்போ உடைஞ்சு போச்சு. ப்ளீஸ் யுவர் ஆனர், உங்களை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கடைசி சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா இந்த தடவை நான் அவரை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தோட தான் வருவேன். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கோர்ட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே, அதை என்ன பண்ணீங்க? அது சும்மா விளையாட்டுக்கா? ஐ எம் சாரி யுவர் ஆனர், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பண்றது? இந்த தடவை இவங்க வீட்டுக்காரரு என்ன சொல்லி கொடுத்தான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது யுவர் ஆனர். அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆக்சுவலி என்ன அவரு கோர்ட்டுக்கே போக வேண்டாம் தான் சொன்னாரு. பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர். குணால் குமார் இவங்க இங்க வரத்துக்கு மறுத்து இருக்காரு. அதே மாதிரி தான் இவங்களை கிட்னாப் பண்ணிருக்காரு. அப்படிலாம் எதுவும் இல்ல சார், இவர் சொல்றதெல்லாம் போய். குணால் குமார் நீங்க இங்க வரத்துக்கு மறுத்தாரா இல்லையா? ஆமா, என்னோட இந்த நிலைமையை பார்த்து போக வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு இவர் சொல்ற மாதிரி. இருங்க, அதுக்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆமா இல்லன்னு பதில் சொல்லுங்க. மறுத்தாரா இல்லையா? विनाशाय दुष्कृतं धर्म संस्थापनार्थाय संभवामि